ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாலட் பண்ணலாமா? நான் முதல்ல இங்கே வெங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து இந்த சாப்பரில் போட்டு அப்படியே இது கொஞ்சம் பெருசு பெருசாகவே அப்படியே கட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு இதில் போட்டு விடலாம். அது மாதிரி பண்ணுறது ஈஸி, உங்களுக்கு டக்குன்னு அது பொடி பொடியாக ஆகிடும். இப்போது ஒரு 4 வருஷம் கயிறு கடையிற மாதிரி கடந்தோன்னா ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பொடி பொடியாக எவ்வளோ நன்னா ஆயிடுதுன்னு. இது அந்த பவுலில் போட்டு ஒரு வெள்ளரிக்காய் 2 டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதில் எடுத்து கத்தியாலேயே பொடி பொடியாக நறுக்கிறதுன்னு நறுக்கிக்கலாம். ஏன்னா இதில் போட்டோன்னா ஒரு வேளை ரொம்ப மசியலாக ஆகிடுமோ என்னமோன்னு டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம். தோலி சீவிக்கணும். வெள்ளரிக்காயை தோலி சீவிடலாம். இங்கே வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. டொமேட்டோவும் வெள்ளரிக்காயும் நல்ல பொடி பொடியாக கத்தியால் தான் நறுக்கினேன். நான் அதால் நறுக்கலை. கொஞ்சோண்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகோனட் வச்சுருந்தேன். இது காலாச்சனா, அதாவது கொத்துக்கடலை சொல்கிறோம் இல்லையா, இது வந்து வேக விட்டு வச்சுருக்கேன், ஸ்ப்ரவுட்டட். இது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது கண்டிப்பாக நம்ம சமையலில் ஏதான ஒரு விதத்தில் நம்ம சேர்த்துக்கணும். கூட்டில், பொரியலில், கறி பண்ணினா எல்லாத்தையும் ஒரு பொடி போடலாம், அவ்வளோ நல்லது. கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா தான் வச்சுருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வாங்க. வெள்ளரிக்காய், டொமேட்டோ போட்டுடலாம். உப்பு, 2 ஸ்பூன் கோகோனட் ஃப்ரெஷ்ஷாக துருவினது போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, லைம் ஜூஸ், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். இது ரெண்டுனா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் காலாச்சன்னா வெஜிடபிள் சாலட் இஸ் ரெடி. பண்ணுறது நிமிஷமாக பண்ணிடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெரி ஹெல்தி சாலட். இது ஒரு 0 ஆயில் சாலட்டு. சாப்பிட்டாலும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக அதை எடுத்துக்கலாம். கஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு இதை கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு இதை எடுத்துட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, உப்புமா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்லாம்.